கிடைக்குது. பிள்ளைகளே ஓடி வாருங்கள், இங்கே அமருங்கள், எல்லாம் பற்று தர தயாராயிருக்குது. காலை உணவு மதிய உணவு இங்கே கிடைக்குது. பள்ளி வந்தால் போதும் என்று அரசு சொல்லுது. நான் முதல்வன் திட்டத்தாலே திறன்கள் வளருது. இல்ல தேடி கல்வியாலே கல்வி வளருது. அன்பான ஆசிரியர் வந்து பாருங்கள், அன்போடு அரவணைப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தண்டனைகள் இங்கே இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். எப்படியும் படித்திடலாம், மனதில் வையுங்கள். பிள்ளைகளே ஓடி வாருங்கள், இங்கே இன்பமுடன் இங்கே அமருங்கள், எல்லாம் கற்றுத்தர தயாராயிருக்கிறது. மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் வாங்க. எங்க தெரியுமா இருக்கு? வடக்கு 3ஆம் வீதியில எங்களுடைய டிஎல்சி நடுநிலை பள்ளி இருக்குது. நடுநிலை பள்ளியில அரசினுடைய நலத்திட்டங்கள்லாம் நிறைய இருக்குங்க. அதனால எல்லா மாணவர்களும் எங்க பள்ளிக்கு வாங்க. எங்க பள்ளியில நாங்க எல்லாரும் உங்களை அன்பா பாதுகாத்து பராமரிப்போம். எல்லாரும் கட்டாயம் வாங்க. நம்ம வீட்டுல உள்ள விலங்குகள், பறவைகளுக்கெல்லாம் நிறைய தண்ணி வைங்க. உங்க வீட்டுல எல்லாம் கொட்டாங்கச்சி இருக்குதானே, சின்ன சின்ன கப் இருக்கா, அதெல்லாம் தண்ணி வைங்க. தண்ணி வச்சா அது வந்து குடிச்சிட்டு போகும். பாவம் தானே. இயற்கைக்காக தான் இந்த பாரதியார் வேடமிட்டு வீதி வீதியா போயிட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? முன்னாடி ஔவையார் வேடம் போட்டு நான் போன பொழுது நிறைய மாணவர்கள் வந்து சேர்ந்தாங்க. அதனால இந்த முறை பாரதியார் வேடம் விட்டு போகும் பொழுது நிறைய மாணவர்கள் வந்து சேருவாங்கன்ற நம்பிக்கை தான் எங்களுக்கு. அரசினுடைய நலத்திட்டங்கள் நிறைய இருக்குங்க. அதை பற்றி பாடல்கள் நிறைய நான் எழுதியிருக்கிறேன். காலை உணவு பற்றி கூட நான் ஒரு பாடல் எழுதி அதையும் ஒளிபரப்புனாங்க. அது மாதிரி அரசினுடைய நலத்திட்டங்கள்லாம் நிறைய இருக்கிறத பத்தி நான் பாடல்கள் நிறைய எழுதி பாடல்கள் மூலமா விழிப்புணர்வை கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதை விட மாற்று கருத்தா இப்பொழுது ஒரு அழகா ஒரு பாரதியார் வேடமிட்டு நம்ம வரும் பொழுது மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்குமே, பெற்றோர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படுமே அப்படின்னு சொல்லிதான் நாங்க போயிட்டு இருக்கோம்.